வெறும் பஷரும் இதிலுக்கு அல்லாஹ் சொல்லலையே. இந்த யூஹா இலையே என்பதை இந்த ஆயத்திற்கு உட்பட்டு நம்மை போன்ற ஒரு மனிதர் என்று யாராச்சும் அவன் காஃபிர். இதில் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. அவங்கள்ட்டையும் சொல்ல முடியாத கருத்து வேறுபாடு சொல்ல இயலாது. இது ஒரு பக்கம் இருக்க, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லுகிறார்கள், ஐயுக்கும் மித்லி, என்னை போன்றவர்கள் உங்களிலே யார் இருக்கிறார்கள். புகாரியில் தான் இருக்கு. புகாரி சிறப்பங்க ஓதப்படுது. பிட்ட வேளையில் ஓதப்படக்கூடிய காலம் இது. ஐயுக்கும் மித்லி, உங்களை போன்றவர், என்னை போன்றவர் உங்களிலே யார் இருக்கிறார் என்று கேட்ட நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு கட்டத்தில் சொன்னார்கள், லஸ்து கஹைஅத்திக்கும், லஸ்து கஹைஅத்திக்கும், உங்களுடைய தோற்றத்திலும் வடிவிலும் கூட நான் இல்லை. இது என்ன, புகாரில் தானே இருக்கு. ஆக இதிலிருந்து நாம் பார்க்கும் பொழுது இந்த ஹதீதை வைத்து நாம் அந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்லணும். இப்போ சொல்லுங்க, குர்ஆனுக்கு அவங்களே சொல்லுவாங்க, குர்ஆனுக்கு முதல் விளக்கம் ஹதீது தான். நாமளும் அதான் ஏற்றுக்கிறோம். குர்ஆனுக்கு ஃபர்ஸ்ட் முதல் விளக்கம், சிறந்த விளக்கம் எது? தஃப்சீராக அமைவது நபிகளினுடைய ஹதீதுகள் விளக்கம் சொல்லும். அதற்கு அடுத்தபடியாக சஹாபாக்கள் அதற்கான விளக்கத்தை சொல்லுவார்கள். அதற்கடுத்து இமாம்கள் விளக்கத்தை சொல்லி இருக்கிறாங்க. இதான் அந்த படிப்படியான விளக்கம். முதல் விளக்கம் ஆயத்துக்களை விளங்கப்படுது. நபிகள் யார சொல்லலாம், இந்த ஹதீது இந்த ஆயத்தை எங்களுக்கு விளங்கல, ரசூல் விளக்குவாங்க. இப்படி எத்தனை செய்திகள் இருக்கு. இப்ப நாம் கேட்கிறோம், நபிகளை குறித்த அந்த ஆயத்திற்கு இந்த ஹதீதையும் நீங்க வச்சு என்ன செய்யணும், விளக்கம் பார்க்கணும். இப்ப விளக்கம் சொல்லுங்க. உங்களை போல நான் இல்லை, என்னை போன்றவர்கள் உங்களில் யாரும் இல்லை, உங்களுடைய தோற்றத்திலும் நான் இல்லை என்று நபிகள் சொன்னதற்கு பிறகு இந்த ஹதீதுகளை, இந்த இரண்டு ஹதீதுகளையும் அந்த ஆயத்திற்கு விளக்கமாக நீங்கள் சொல்வீர்களா? சொல்லணும். இல்லை நாங்கள் அதெல்லாம் சொல்ல மாட்டோம் அப்படின்னா நீங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய தஃப்சீரையே ஏற்றுக்கிட இல்லை, ரசூலுடைய தஃப்சீரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற நிலைதான் வரும். முடியாது சகோதரர்களே. எப்படி பார்த்தாலும் நபிகளினுடைய தனித்தன்மை அது நிகரற்றது, விவரித்து கூறிவிட முடியாது. நான் ஆரம்பத்தில் சில செய்திகளை தொட்டு வைத்தேன். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை தொடர்ந்து நிறைய செய்தி சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த சொல்ல வேண்டிய தகவல்கள் சில இருக்கிறது. காருண்ய நபி என்று சொன்னேன். எவ்வளோ கிருபையான நபின்னு பாருங்கள். முந்தைய காலத்தில் ஒரு மூத்தா போயிட்டா சலதாசம் வர்றதுக்கு முன்னால் அவர் கபூரில் என்ன செய்வார், உள்ள அடக்கி போட்டுருவாங்க. அடக்கி போட்டதற்கு பிறகு அதற்கு பக்கத்தில் ஒரு ஒட்டகத்தை கட்டி வச்சுருவாங்க. அந்த கபூருக்கு பக்கத்தில் ஒரு ஒட்டகத்தை கட்டி வச்சுருவாங்க. கட்டி வைத்ததோடு மாத்திரமல்ல, அதுக்கு ஒன்றும் கொடுக்கறதில்லை, உணவும் கொடுக்கறதில்லை, தண்ணியும் கொடுக்கறதில்ல. உணவும் தண்ணீரும் கொடுக்காம அந்த ஒட்டகம் என்ன செய்யும், அல்லது ஆடு மாடு ஏதாவது ஒன்று, குறிப்பாக ஒட்டகம், அது நாளடைவிலே அப்படியே மெலிந்து 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 அப்படியே எலும்பும் தோலுமாக மாறி போயிடும். அது மெலிந்த மெலிய மெலிய இந்த மௌத்தா போனவருடைய சொந்தக்காரங்க இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் சந்தோஷம். ஏன்னு கேட்டால் அதனுடைய இறைச்சி அவர் திங்கிறாராம். இப்படி மௌட்டிகம் இருந்தது, அநியாயம் இருந்தது, அட்டூழியம் இருந்தது. இதை உடைத்து இந்த மிருகங்களை சித்திரவதை செய்யாதீர்கள் என்று தடுத்தது யார்? ஜீவ காருண்யத்தை பேணியவர்கள். ஒரு ஒட்டகத்திற்கு கூட இரக்கத்தை காட்டிய நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நபியின் மீது நம்ம எவ்வளவு பரிவு கொள்ளணும், அந்த நபியின் மீது நாம் எவ்வளவு பாசம் கொள்ளணும். பிரயாணம் புறப்படுவதாக இருந்தால் அதிகாலையிலே பிரயாணம் புறப்படுவாங்க. நம்ம சொன்னோம், என்ன செய்வார்கள், ஒரு கல்லை எடுப்பாங்க. முதல்ல இன்னைக்கு பிரயாணம் போகிறதா இல்லையா அப்படிங்கிறது சகுனம் பார்ப்பாங்க. எப்படி சகுனம் பார்ப்பார்கள், இந்த மரங்கள் இருக்கு இல்லையா, மரத்தில் கூடுகள் கட்டி பறவைகள் இருக்கும், அதில் ஒரு கல்லை விடுறது. கல்லை விட்டவுடன் அந்த பறவைகள் கலைந்து பறக்கும். ஏதாவது ஒரு திக்கில் ஒட்டு மொத்தமாக கீச்சு கீச்சுன்னு பறக்கும். ஆனால் என்ன வார்த்தையை சொல்கிறான்னு பாருங்கள் அந்த கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கூடுகளில் பறவைகளை நிம்மதியாக தூங்க விடுங்கள் என்றாங்க ஸல்லல்லாஹு. அருமையானவர்களை, கொஞ்சம் இரக்க சிந்தனையோடு சிந்தித்து பாருங்கள். பாசத்தோடும் பரிவோடும் கண்மணி நாயகத்தினுடைய அந்த இரக்கத்தை நீங்கள் பாருங்கள். கூடுகளில் பறவைகளை தூங்க விடுங்கள் என்றார்கள் கண்மணி நாயகம். அப்படிலாம் கள்ள தூக்கி வீசி நீங்க சகுனம் பார்க்காதீங்கன்னு சொல்லி இருக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டமா? கஷ்டம் இல்லையே. அதை எவ்வளவு அழகான வார்த்தைகள், நளினமாக கனிவான ஜீவ காருண்யத்தோடு உயிருள்ள ஒவ்வொன்றும்
பாதுகாக்கப்பட வேண்டியவை, அந்த உயிர் மதிக்கப்பட வேண்டியவை என்பதை இந்த சமூகத்திற்கு தெளிவாக, அழகாக, கனிவாக எடுத்து போதித்தவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு அவர்களுடைய பெயரை விவாதத்திற்கு உள்ளாக்கப்பட்டு அவங்க சாதாரண மனிதரா இல்லையா, நம்மை போன்றவரா இல்லையா, அவர்களுக்கு அது தெரியுமா தெரியாதா, ஸலவாத்து சொல்லணுமா வேண்டாமா, என்ன அசிங்கம். ஒன்றை மாத்திரம் நீங்கள் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். எந்த ஒரு சமயத்திலேயும் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறைத்து மதிப்பிடவே கூடாது என்று யாருடைய கல்பு நினைக்கிறதோ அவங்க தான் சுன்னத்துல் ஜமாத் சத்தியவான்கள். அப்படி ஒரு கல்பு, அது நீங்க தான் பார்த்துக்கிடணும். உங்க கல்பு எப்படி சொல்லுங்கிறது நீங்க பார்த்துக்கொள்ள வேண்டும். என் கல்பு எப்படி சொல்லுகிறது என்பதை நான் பார்த்துக்கொள்ளும். என் கல்பு எனக்கு தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு சிறு அளவு கூட குறைத்து பார்த்து விடக்கூடாது. அவர்களுக்கு எதுவும் தெரியாது என்ற ஒரு வார்த்தையை சொல்லிவிடக் கூடாது. அவர்கள் எல்லாம் அல்லாஹ் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறான். குர்ஆனை கற்றுக் கொடுத்தது யாரு? அல்லாஹ் தானே கற்றுக் கொடுத்தான். குர்ஆன் நபிகளுக்கு தெரியுமா தெரியாதா? குர்ஆன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா? இல்லை அவங்களுக்கு 10 ஜுஸ் தான் தெரியும், மீதி 20 ஜுஸ் தெரியாது, அப்படி யாராவது சொல்லுவாங்களா? 114 சூறா இருக்குது, அதில் 110 சூறா வரைக்கும் தெரியும், ஒரு 4 சூறா தெரியாது, அப்படி சொல்ல முடியுமா? யாராவது சொல்கிறவங்க இருக்காங்களா? நம்ம சொல்கிறத விட அவங்க என்ன சொல்லுவாங்க? குர்ஆனுக்கு நம்ம தஃப்சீராக முதலாவதாக ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை தான் எடுத்துக்கொள்ளணும். ஏன்பா எடுத்துக்கொள்ளணும்? குர்ஆனுக்கு அவங்க தான் விளக்கம் சொல்வதற்கு தகுதியானவங்க, அவங்கள சொல்கிறாங்க, நீங்கள் தானே சொல்கிறீங்க. இப்போ நாம் கேட்குறோம், அப்போ குர்ஆனுக்கு விளக்கம் சொல்வதாக இருந்தால் தெரிந்தால் தானே சொல்ல முடியும். ஏதாவது ஒரு ஆயத்துக்கு தெரியாது என்று யாராவது சொல்வார்களா? அல்லது அந்த கொள்கை உடையவர்கள் சொல்வார்களா? சொல்ல போகிறதில்லை. அப்படி ஆனால் குர்ஆன் முழுவதும் ரசூலுக்கு தெரியும் என்றிருக்குமேயானால் எல்லாம் தெரியும் என்பதுதான் அர்த்தம். எல்லாம் தெரியா அப்படிலாம் சொல்லக்கூடாது. ரசூலுல்லாஹ்வுக்கு எல்லாம் தெரியாதுன்னு சொன்னால் அப்போ குர்ஆனில் சில விஷயங்கள் தெரியாதுன்னு அர்த்தம் வந்துடும். ஏன் அர்த்தம் வந்துவிடும் என்று கேட்டால், குர்ஆனில் எல்லாம் இருக்கிறது, எதுவும் விடப்படவில்லை என்று அல்லாஹ்வும் சொல்லுகிறான். நாம் எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அவர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. எல்லாரும் ஏற்றுக்கிட்ட விஷயம் தானே. குர்ஆனில் எல்லாம் இருக்குது, குர்ஆனில் சொல்லப்படாத விஷயமே இல்லை, எல்லாம் இருக்கு அப்படின்னு எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறோம். அதே குர்ஆன் நபிகளுக்கு தெரியும் என்பதையும் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் ரசூலுல்லாஹ்வுக்கு எல்லாம் தெரியாதுங்கிறத சொன்னால் என்ன அர்த்தம்? கொஞ்சம் யோசிக்கணும் சகோதரர்களே, கொஞ்சமாவது சிந்திக்கணும். குர்ஆனில் எல்லாம் இருக்கிறது, ஹைர், எல்லாம் இருக்கக்கூடிய குர்ஆன் ரசூலுக்கு தெரியும், இதையும் எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறோம். மூணாவது நிலையை பாருங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு இல்முல் கைப் இல்லை. அட குர்ஆனில் தான் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டா அது ரசூலுக்கு தெரியும் என்றும் உரைத்து விட்டாய். அப்படி சொன்னதற்கு பிறகு ரசூலுக்கு அது தெரியாது இது தெரியாது என்று நோண்டி நொடித்து பார்ப்பதின் மூலமாக எதை வெளிப்படுத்துகிறான் அந்த மனிதன்? ஈமானை வெளிப்படுத்தவில்லை, நிஃபாக்கை வெளிப்படுத்தக்கூடியது.